بسم الله الرحمن الرحيم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம் மிக அலாதியானது, மிக அதிகமானது. யார் ஃபஜ்ரை தொழுது விடுகிறாரோ அல்லாஹ்வின் பாதுகாப்பை வந்து விடுகிறார். யார் லுஹருடைய நன்மையை அறிந்து கொள்வாரோ எவ்வளவு வேதனை இருந்தாலும் எவ்வளவு நோய் இருந்தாலும் தவழ்ந்தாவது பள்ளிக்கு வந்து விடுவார். கடுமையான வெயிலும் கூட போட்டி போட்டுக் கொண்டு லுஹரின் நன்மைகளை தெரிந்து கொண்டவர்கள் பள்ளிக்கு வந்து விடுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் அல்லாஹ் கலாமிலே சொல்லுவான், அஸ்ருடைய தொழுகை மிகுந்த பேணிக்கையோடு நீங்கள் தொழுவார்கள். ஹாஃபிது அலஸ் ஸலாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையான அஸ்ர் தொழுகையில் கவனம் செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் கலாம் ஷரீஃபிலே சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது விடுகிறாரோ அவருக்கு பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் தருகிறான். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது விடுகிறாரோ அவருக்கு மீதி பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை கொடுக்கிறான். ஆக இஷாவினுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுது ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுது விட்டால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபர்துடைய தொழுகையினுடைய கேட்டகரியே வேறு. ஃபர்து எவ்வளவு நமக்கு நம் மீது கடமை என்றால் அதை விட்டால் நாம் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவோம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதை போன்று விண்ணில் பறந்து கொண்டிருந்தாலும் தொழுகையின் நேரம் என்றால் சொல்ல வேண்டும். இஸ்ராயேல் வர சில மணித்துளிகள் இருக்கிறது, அசருடைய நேரமோ மகரிபுடைய நேரமோ நம்மை நெருங்கிவிட்டால் சக்கராத்தில் இருக்கிற அந்த நேரத்திலும் கூட பொருளை விட்டால் அதற்காக கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குந்தி குடல் வெளியே வந்து விட்டது. பால் வாயில் ஊற்றினால் குடல் வழியாக வெளியே வருகிறது, வயிறு வழியாக வெளியே வருகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உமரே பறந்து முடிஞ்சிருச்சா? தொழுகையை தொழுதுட்டீங்களா? மகளிர் தொழுதீங்களா? அசர் தொழுதீங்களா என்று கேட்டார்கள் என்றால் சஹாபிகள் மத்தியில் பரதுடைய விஷயத்தில் மிகுந்த கவனம் இருந்தது. பரதை விடக்கூடாது என்று மார்க்கம் மிக கடுமையாக போதிக்கிறது. பரதுக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கிறதோ அதே போன்று பரதை விட்டால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், குற்றம் சாட்டப்படுவீர்கள், அல்லாஹ்வால் மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்று நமக்கு நிரம்ப ஹதீஸ் இருக்கு. எனவே பரதில் மிகுந்த கவனம் தேவை. வாழ்வில் வெற்றி பெற, வாழ்வில் வளங்கள் ஏற்பட, மகிழ்ச்சியாக வாழ, குடும்ப வாழ்வு, கணவன் மனைவிக்கு மத்தியில், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில் சந்தோஷமாக வாழ ஃபர்லோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபீல்களை மிக ஆர்வத்தோடு ஆசையோடு சொல்ல சொன்னார்கள்.